ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையில புதிய நாள், புதிய நம்பிக்கை தியானத்தின் மூலம் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் எப்படி இருப்பான்னா உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்போ யார் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்காங்களோ அங்கே நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? ஆண்டவர் மேலே தான் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க யார் சார்ந்திருப்பாங்க? ஆண்டவர் தான் சார்ந்திருப்பாங்க. அப்படியேப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரண சமாதானம் வேணுமா? தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை வேணுமா? 2 காரியம் நம்ம செய்யணும். ஒன்று, அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். அந்த உறுதியாக பற்றி கொள்ளுகிறேன் அவரையும் நம்பி இருப்பான். அவரை நம்பி இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய மெய்யான சமாதானத்தினால நிரப்பதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே யோசேப்பை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோப்பினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க, யாக்கோபு தம் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் போது பல காரியங்களை சொல்வார். இங்க யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் வில் உறுதியாய் நின்றுதான். பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில் நாம் நன்கு அறிந்திருக்கிற எத்தனை விதமான பாதிப்புகள் யோசேப்பு கண்ட தரிசனத்துக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் வீணாய் போகாது. அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளையில, யோசேப்பு கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறல்ல. அந்த முழு எகிப்துக்கும் பெரிய அதிபதியாக ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்தார் அல்லவா. கர்த்தர் யோசேப்பை வில்ல உறுதியாக்கினாரா? ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வில்லும் உறுதியாக்கப்படும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் உறுதியாக இருக்கும். எதில் ஸ்தரமற்று ஒருவேளை உறுதி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க தேவப்படையில், ஒன்று நீங்கள் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வதற்கு உண்மையிலே தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருப்போமா? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நேரங்களில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நேரங்களில் நம்ம ரட்சிப்பட்ட நேரத்தில் எவ்வளோ ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம்ல, அது முடிவு பரிந்தும் பற்றி கொண்டிருக்கணுமா? தேவப்பிள்ளையில் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை முடிவு பரிந்தான் நீங்கள் பற்றி கொண்டிருங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஆமென். இங்கே முடிவு பரியந்தோம். யோசேப்பு அப்படி தான் இருந்தார். யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரையே உறுதியை பற்றி கொண்டதுனால அவர் பாவ சூழ்நிலை வந்தபோது, சிறைச்சாலை அனுபவங்கள் வந்த போதும், தன் சகோதரர்கள் பகைத்த போதும், எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை உறுதியாக பெற்றுக்கொண்டார். யோசேப்பின் வாழ்க்கை உறுதியாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக பூர்ண சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அந்த பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களை மாத்திரம் உறுதியாக பற்றிக்கொள்ள முடிவு பரியந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். நன்று எங்கள் வில் உறுதியாக இருக்கட்டாம்ப்பா. எத்தனை சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த வில் உறுதியாய் நின்றது போல் யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர் இவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். உங்கள் வில் உறுதியாக இருக்கும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.